இதையெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் கொடுக்கிறான். இதிலே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. சாலிஹீன்களை சோதித்தான், நபிமார்களை சோதித்தான், வலிமார்களை சோதித்தான், அவனுக்கு நெருக்கமானவர்களை சோதிக்கிறான். அப்போ சோதனைக்கு எல்லோரும் சொந்தம். இங்கே வாழ்க்கையிலே ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனைகளில் மிக பயங்கரமான நெருக்கடிகள், குடும்ப ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளில் இருந்து அந்த சோதனைக்கு பின்னால் நிம்மதியின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். மகிழ்ச்சிகள் ஏற்படணும். காலம்புற சோதனைன்னா அது வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு ஒரு நிம்மதி இருக்குதுன்னு நினைச்சாதான் அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படும். அந்த எண்ணம் வரணும் நமக்கு. வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எல்லோருக்கும் சொந்தம். நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நல்லவர்களும் சோதனைக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் நபிமார்களை சோதிக்கவில்லையா? சாலிஹீன்களை சோதிக்கவில்லையா? மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் சோதித்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, மிகப்பெரிய சோதனைகளும் நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் மன ரீதியான போராட்டங்களும் குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வகையான மன உளைச்சல்களும் வியாதிகளில் இருந்து, வியாதிகளின் பயங்களில் இருந்து, நம்மை பாதித்திருக்கிற இந்த பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெறணும். எப்படி பெறுறது? விடுதலை பெறுவதற்கும் சோதனைகள் நீங்குவதற்கும் சோதனைக்கு அடுத்து அழகிய காலமும் வசந்த காலமும் கிடைப்பதற்கும் 5 மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அந்த 5ம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கணும். அந்த 5ம் நிம்மதியின் வாசலை திறக்கிறது, சந்தோஷத்தின் திறவுகோலாக இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்திற்கு நிவர்த்தியினுடைய மிகச்சிறந்த இடம் அது.